எல்லா நச்சு திட்டங்களையும் என் தாய் நிலத்துக்குள்ள திணிச்சது. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது. அணு உலை எல்லாத்தையும் திணிச்சது இந்த ஆட்சிகள். அதுக்கு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்துக்கிட்டு நின்னது இந்த ஆட்சி கட்சிகள். அப்ப இதனாலும் எனக்கு எதிரியா இல்லையா? அவன் இந்திய திணிப்பான், அவன் ஒப்புக்கு நடிச்சுட்டு உள்ள விடுவான். அப்ப இந்திய தாடா எதிர்க்கிறா, இந்திக்காரனை திணிக்கிறேன்னு 1.5 கோடி பேர் இந்திக்காரனை திணிச்சிட்டான். இந்திக்காரன் வந்துட்டான்னு மீனாட்சி அம்மன் கோயில் விடுதியில் போய் பாரு, எல்லாம் இந்தியில எழுதியிருக்குது. மருத்துவமனையில இந்தியில் எழுதியிருக்குது. சாலைகள்ல, நெடுஞ்சாலைகள்ல, சாலைகள்ல முதல்ல இந்தி, 2வது இங்கிலீஷ், 3வது தமிழ் எழுதியிருக்கு. அப்ப 3ஆம் தர மொழியாக, 3ஆம் தர இன மக்களாக என் தாய் நிலத்துல என்னை நீ தள்ளுற, அதுக்கு ஒரு அதிகாரம் வச்சிருக்க. இதை சகித்துக்கிட்டு என்ன இருக்க சொல்ற, புரியுதுன்னு நினைக்கிறேன் நாங்க சொல்றது. அப்ப இந்த அரசியல நாங்க நிக்கிறோம். நாங்க ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கல என் தம்பி, ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தமிழர் எழுச்சி வராது, தமிழர் என அரசியல் வராது. தமிழர் என அரசியல் வராது, தமிழர் அதிகாரம் வராது. இந்த தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார் தாத்தா தேவனைய பாவனர். இப்ப தமிழ் மீட்சி வரணும். இந்த கட்சிகள் எதுங்க தமிழ் மீட்சியில் வந்து நிற்கும்? முதல்வரே சொல்றாரு, ரெயின்போன்னு, ரெயின்போன்னே தமிழ் எழுதுங்க. இப்படி தமிழ் வளர்த்தா வாழும்ல தமிழ்? எத்தனை இடங்கள் கிடைக்கும்னு குறிப்பா மொத்த இடமே எங்க இடம். பொறுத்திருந்து பாருங்க எங்க ஆட்டத்தை.